अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद क़ाल अल्लाहु तबारक व तआला लक़द कान लकुम फ़ी रसूलिल्लाहि उस्वतुन हसनह व क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम तरक्तु फ़ीकुम अमरैन लन तदिल्लु मा तमस्सक्तुम बिहिमा किताबुल्लाहि व सुन्नती व रसूलिही। खुदाया तो हालिद सबसे बड़ा जमीन आसमान तूने पैदा किया, सजावट ये है तुझको तारीफ की सब, तू है सारे जहां के हालिद रब, तू है मेहरबान तेरे सब पर बया, जिसे चाहे करता है उस पर दया। क़यामत का दिन का भी तू है धनी, क़यामत का दिन का भी तू है धनी, भिखारियों और सब तुझे धनी। तेरे मर्दों तेरे हैं, हमको गुलाम मदद मांगते ही तेरी सुबह। लिखाना यही है खुदा, हम दीनी दुनिया में है साथ काम। हजरत तूने जिस पर किया उनके रहा, ना उम्रा हुल की बात है कि दुनिया। हमारी दुआ यही है खुदा, हमारी दुआ यही है खुदा, वो इस्लाम का बोल वाला सदा अदा कर सभी को भी हिदायत का नूर, अदा कर सभी को भी हिदायत का नूर, जलालत का अंधेरा गायब का दूर। तेरे मर्दों तेरे हैं अलका पर सरे और दिल में रखी तेरा दर। கண்ணியத்திற்கும் ஒரு மதிப்பிற்கும் உண்டான இந்த புனிதம் நிறைந்த ஜும்மா தினத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, மலாயிக்கத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மகத்தான பேரன்பின் காரணமாக இந்த ஷஅபான் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவிலே நாம் எல்லோரும் வீற்றிருக்கின்றோம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்த மகத்தான ஒரு பேருபகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் கட்டளையிட்டபடி கடந்துவிட்ட ரமலான் மாதத்தை நாம் சிறப்புற நிறைவுபடுத்தி விட்டோம். ரமலான் மாதத்தை அடைய செய்வாயாக என்று 3 மாதங்களுக்கு முன்னமே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்க தலைப்பட்டு அந்த ரமலான் மாதத்தை அடையும்படி அடைய செய்யும்படி அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். ஒரு விஷயத்தை அடைகின்றோம் என்று சொன்னால் அதிலே உள்ள தாரதமியம், அதிலே உள்ள பொறுமதி என்ன என்பது விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்தகைய ஒரு மகத்துவம் பொருந்திய ஒரு மாதத்தை கடந்து விட்டு நாம் இன்னும் ஹயாத்து மாற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ரமலான் மாதத்திற்கு முன்னர் ஒருவர் மரணிக்கின்றார் என்று சொன்னார், அவர் எண்ணற்ற நன்மைகளை இழந்து பாக்கியமற்றவராக சென்று விடுகின்றார். எப்பொழுது ரமலான் மாதத்தை அவர் அடைந்து விடுகிறாரோ அவர் அந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அதிகம் நன்மைகளை பெற்று அவர் மிகப்பெரிய பாக்கியவானாக இருக்கின்றார். அதையும் கடந்து ஷவ்வால் மாதத்தையும் கடந்து அடுத்த ரமலானை எதிர்நோக்கியவராக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வருடந்தோறும் ரமலான் மாதத்தை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நீண்ட ஹயாத்து பாக்கியத்தையும் தந்தவர்களாக இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்தவர்கள் பல அறிஞர்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த 20ஆம் நூற்றாண்டை
வெளியிட்டிருந்தார்கள். அந்த பயானே மதராசி என்று சொல்லப்படக்கூடிய மதராஸ் சொற்பொழிவுகளை எனது தந்தை மௌலானா கலீலுர் ரஹ்மான் ரியாதி ஹஜ்ரத் அவர்கள் தொடர்படியாக ரஹ்மத் மாத இதழிலே தன்னுடைய ரஹ்மத் மாத இதழிலே மதராஸ் சொற்பொழிவுகள் என்ற தலைப்பிட்டு கட்டுரையாக தொடர்படியாக கிட்டத்தட்ட 6 வருடங்கள் அந்த நூலை மொழிபெயர்த்து அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அந்த நூலினுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் மஜீதில் குறிப்பிட்டு காட்டும் பொழுது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அவர்கள் அழகிய முன்மாதிரிகள் உங்களுடைய நபியிடத்திலே இருக்கின்றது. எந்த விஷயத்தில் இருந்தாலும் உங்களுடைய நபியிடத்திலே அழகிய முன்மாதிரிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு வணிகரா, வணிகம் செய்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் வணிகம் செய்வதற்குண்டான முன்மாதிரிகள் நமக்கு அங்கே பட்டியலிடப்பட்டு காட்டப்படுகின்றன. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வேலைக்கு சேர்ந்த முகத்துக்கு முன்னால் பணியில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணிகம் செய்த அந்த விதத்தை நீங்கள் பார்த்து படிப்பினை பெற்றுக் கொள்ளலாம். பஹ்ரைனின் பொருளாளராக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பாட்டை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் ஒரு ஏழையா, அன்சாரி தோழர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்துடைய வாழ்க்கை எவ்வளவு ஏழ்மையாக கழிந்தது, அதில் எவ்வளவு பொறுமையை கடைபிடித்தார்கள். 3 நாட்கள் ஆனாலும் தன்னுடைய வீட்டு அடுப்புறைகளில் நெருப்பு பட்டப்பைக்கவில்லை, அடுப்பு எரிக்கப்படவில்லை என்ற அதிர்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் கிடைக்கக்கூடியதாக. நீங்கள் ஒரு அரசரா, மக்கள் அலுவலகத்துடைய அரசராக திகழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்கள் ஆட்சி செய்தார்கள், அவருடைய ஆட்சியின் நீதத்தினுடைய நிலை என்ன என்பதை குறித்து நீங்கள் ஆய்வு செய்தால் அதிலே உங்களுக்கு நீங்கள் அதிக படிப்பினைகள் பெறலாம். ஒரு அலுவலக அதிகாரியாக, அரசு அதிகாரியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலுவலக ஆட்சி தன்மையை நீங்கள் எடுத்து பார்க்கிறீர்களானால் நிச்சயமாக அதிலே உங்களுக்கு படிப்பினைகள் இருக்கிறது. நீங்கள் பிரஜையா, ஒரு நாட்டிலே குடிமகனாக இருக்கின்றீர்களா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னால் மக்கத்திலே தலைவர்களுக்கு கீழால் அவர்கள் பிரஜையாக எப்படி செயல்பட்டார்கள் என்ற ஒரு வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தால் அதிலே உங்களுக்கு படிப்பினைகள் இருக்கிறது. நீங்கள் வெற்றிகள் குடிக்கக்கூடிய வெற்றி வீரராக உலகத்திலே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் பத்ர், உஹது, ஹந்தக் போன்ற போர்களிலே வெற்றி வாகை சூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய படிப்பினையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் எப்படி நீதத்தன்மையோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் அதிலே நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அவர்கள் அழகிய முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலே இப்படி எந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான் உங்களுக்கு அதிலே முன்மாதிரிகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆசிரியரா, ஒரு ஆசிரியர் பணியிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? அஸ்ஹாபு சுஃபாக்கள் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு மிகச்சிறந்த தலைசிறந்த பேராசிரியராக திகழ்ந்தார்கள் என்பதை அந்த வாழ்க்கை வரலாற்றிலே அவர்களோடு சுரூபத் கொண்ட அந்த நல்லுறவுகள் கொண்ட அந்த விதங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆசிரியருக்கு அங்கே முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லது நீங்கள் ஒரு மாணவரா, படிக்கக்கூடிய ஒரு மாணவரா, ஸ்டூடெண்டா, அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த முன்மாதிரி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே எப்படி மண்டியிட்டு அவர்களிடத்திலே பாடங்கள் பெற்றார்கள், வகையினுடைய உருவத்தினுடைய பாடங்களை அவர்கள் எப்படி பெற்றார்கள், அது எப்படி மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னார்கள் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஆய்வு செய்வீர்கள் என்று சொன்னால் அதிலே உங்களுக்கு முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக கொள்கை விளக்க வீரராக இருப்பீர்கள் என்று சொன்னால் மக்கத்து வெற்றியை அடையக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அங்கே மன்னிக்கும் மனப்பான்மையையும் நீதத்தையும் அங்கே நீங்கள் எடுத்து காட்டினார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் நிச்சயமாக மக்கா வெற்றியுடைய அந்த பகுதி உங்களுக்கு மகத்தான ஒரு பாடமாக அமைந்து காட்டுகிறோம். தனக்கு எவ்வளவோ தொல்லைகளை கொடுத்தவர்கள் நாயகன் அந்த தொல்லைகளில் இருந்து விடுபட்டவர்களாக மன்னிக்கும் மனப்பான்மையை கொண்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான அந்த
ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு இருக்கின்ற சமயத்திலே அவர்கள் செய்த அந்த தொழில்களிலே எப்படி வருவாயை ஈட்டினார்கள், அதனை எப்படி செலவு செய்தார்கள், அந்த பொருளுக்கு அந்த லாபத்தை அவர்கள் எப்படி வியாபாரத்தில் முதலீடு செய்தார்கள் என்று இந்த வணிகம் சம்பந்தப்பட்ட நிலைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வணிகம் செய்தார்கள் என்ற அந்த நிலைகளை இஸ்லாமும் வர்த்தகமும் என்ற ஒரு பகுதியிலே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வணிகத்தை குறித்து வெவ்வாறு குறிப்பிட்டு காட்டினார்கள். அந்த வணிகத்தை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பார்ப்பீர்கள். அதிலே ஒரு தொழிலதிபருக்கு என்ன முன்மாதிரி கிடைக்க வேண்டுமோ அந்த முன்மாதிரி கிடைக்கும். நிச்சயம் நீங்கள் இந்த உலகத்திலே அனாதையாக இருக்கிறீர்களா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயும் தந்தையும் மட்டும் அனாதையாக இருந்த அந்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தாலே அதிலே நமக்கு படிப்பினைகள் பாடங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு குழந்தையா ஹலிமா அம்மையாருடைய மடியிலே தவிர்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அங்கே நமக்கு முன்மாதிரி இருக்கு. ஒரு குழந்தைக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரியை உலகத்திலே ஒரு வாழ்க்கை வரலாறிலே எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிறுவராக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அபூ தாலிபினுடைய அந்த பராமரிப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபினுடைய அந்த குழந்தைகள் உணவுக்காக அவசரப்படக்கூடிய அந்த நிலையிலும் கூட என்னுடைய தம்பி மகன் வரட்டும், அவர் சாப்பிட்டதற்கு பின்னால் நாம் சாப்பிடுவோம் என்று அபூ தாலிப் சொன்னாலும் கூட நான் சாப்பிட்டு விட்டு வந்துவிட்டேன் என்று ஜம்சம் அருகில் இருக்கக்கூடிய ஜம்சம் கிணற்றினுடைய நீரை அள்ளி பருகி வயிறு முட்டை அள்ளி பருகி பசியே தெரியாத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையோடு வந்து சொல்வார்கள் தன்னுடைய சிறிய தந்தை அவர்களே, நான் வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டேன், ஜம்சம் நீரை குடித்து விட்டேன், எனக்கு சாப்பாடு தேவையில்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். சிறுவராக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் ஆய்வு செய்து பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் இளைஞராக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து ஹிஸ்புல் உமூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சங்கத்தை ஆரம்பித்து மக்களுக்கான அந்த நலப்பணிகளை எப்படி ஆரம்பித்து செய்தார்கள் என்பது என்ற விஷயங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே முன்மாதிரியாக இருக்கிறது. ஹிஸ்புல் உமூர் என்ற அந்த சங்கத்தை ஆரம்பித்து அதிலே அறப்பணிகள் நலக்காரியங்கள் அந்த மக்களுக்கு செய்தார்கள் என்பதை வரலாறு அவருடைய இளைஞராக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நீதிபதியாக இருக்கிறீர்களா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது. உஸ்வத்துல் ஹஸனா, இது ஏதோ நாம் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குர்ஆன் மஜீதில் கூறக்கூடிய அந்த வாசகம் உஸ்வத்துல் ஹஸனா, அவர் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று. எந்த விஷயத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது? எல்லா விஷயத்திலும் எந்த துறையிலும் நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் சொன்னார், எந்த துறையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் சொன்னார், நபியினுடைய வாழ்க்கையை புரட்டி பார்ப்போமேயானால் அதிலே நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு நீதிபதியா? அதிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த முன்மாதிரி என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் என்ற அந்த கல்லை நுபுவத்துக்கு முன்னால் அந்த கல்லை வைப்பதிலே சர்ச்சை ஏற்பட்டது. இந்த 4 தலைவர்களையும் அழைத்து ஒரு போர்வையை விரித்து அந்த போர்வைக்கு மத்தியிலே அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைத்து அந்த 4 முனைகளையும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சண்டை சச்சரவுகளுக்கு அங்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு தீர்ப்பளித்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எத்தகைய அளப்பரிய தீர்ப்பு! இன்றைக்கும் நீதி சமூகம், நீதி பரிபாலன சமூகம் வியந்து பாராட்டக்கூடிய ஒரு அளவிலே இந்த தீர்ப்பானது இருக்கின்றது என்று சொல்லப்படக்கூடிய அளவில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நீதிபதிகளுக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது. ஒரு கணவரா, மனைவிக்கு நீங்கள் கணவராக இருக்கின்றீர்களா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா உட்பட எண்ணற்ற மனைவிமார்களிடத்திலே நடந்து கொண்ட விதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்தாலே ஒரு கணவனுக்கு என்ன முன்மாதிரி தேவை, என்ன வழிகாட்டுதல் தேவை என்பதை அதிலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு தகப்பனாராக இருக்கிறீர்களா? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளான உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா போன்ற பெருமாட்டிகளுடைய தகப்பனாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டார்கள் என்பதை ஆய்வு செய்தாலே ஒரு தகப்பனுக்கு உண்டான வழிமுறை கிடைக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் நாமத்தை கேட்டால்
நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். வாய்மொழி மௌனியாக இருப்பது கூடாது. இப்பொழுது நாம் சொல்லும் பொழுது எத்தனை தடவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர்நாமத்தை நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய பேர்நாமம் காதிலே செவிப்படுத்தி விடுவோமே, ஆனால் நாம் அதற்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஒரு தடவை ஒருவர் ஸலவாத்து சொல்வார் ஆனால் அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 தடவை ஸலவாத்து சொல்கிறார். அவர் அல்லாஹ்வும் அவருடைய மலக்குகளும் சொல்லுகிறார்கள். 10 அந்தஸ்துகள் உயர்கின்றன, 10 தரஜாக்கள் உயர்கின்றன, 10 நன்மைகள் எழுதப்படுகின்றது, 10 தீமைகள் அளிக்கப்படுகின்றது. ஒரு ஸலவாத்திற்கான ஒரு நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்நாமத்தை கேட்டால் ஸலவாத்து சொல்லுங்கள். ஒரு நாள் தினத்தின் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கிழிந்த ஆடையை தைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி தைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஊசி கீழே விழுந்து காணாமல் போய்விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு 10க்கு 10 அறை, சிறிய அறை, மண் தரை தான். இது போன்று பளிங்கு கற்கள், இது போன்ற ஒரு மொசைக்கு தரைகள் எல்லாம் இல்லை, கிரைனைட்டுகள் பதிக்கப்படவில்லை, மாறாக மண் தரை. அந்த மண் தரையிலே ஊசி கீழே விழுந்து காணாமல் போய்விட்டது. வெகு நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஊசி கிடைத்தபாடில்லை. அந்த நேரத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருலோக சர்தார் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலத்துக்குள்ளார் பிரசன்னமாகிறார். அப்படி உள்ளே நுழைந்ததும் பளிச்சென்று ஒரு வெளிச்சம் வியாபித்தது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜோதிமயமானவர்கள். அன மின் நூரில்லா வ குல்லு ஷைஇன் மின் நூரி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹ்வுடைய ஒளியானேன். இந்த ஒளியில் இருந்துதான் ஒவ்வொரு வஸ்துக்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டேட்மெண்ட் அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர்கள் நூரை நுபுவத்து மிக்கவர்கள், பௌர்ணமி நிலவை போன்ற முகத்தை உடையவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்னுடைய இருளான அந்த அறைக்கு வருகின்ற பொழுது படிச்சென்ற ஒரு வெளிச்சம் வியாபித்தது. அந்த வெளிச்சத்திலே ஊசியை தேடி கண்டுபிடித்து விட்டார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. இந்த நிகழ்வு நபிக்கு தெரியுமோ தெரியாதோ, அவர் அருகில் அமர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யார சொல்லலாம், நான் என்னுடைய கிழிந்த ஆடையை தைத்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று கீழே விழுந்து ஊசி கீழே விழுந்து காணாமல் போய்விட்டது. வெகு நேரமாக தேடிக்கொண்டிருந்தேன், அது கிடைக்கவில்லை. தாங்கள் உள்ளே வந்தீர்கள், பிரசன்னமானது உள்ளே வந்தீர்கள். அப்படி உள்ளே வருகின்ற பொழுது பளிச்சென்று ஒரு வெளிச்சம் வியாபித்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து அந்த ஊசியை நான் தேடி கண்டுபிடித்து விட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தியாக சொல்லுகிறார். இது கேட்டதும் தான் தாமதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயலுல் லிமன் லா யரானி யௌமல் கியாமத்தி யா ஆயிஷா. அந்த வெட்ட வெளிச்சமான கியாமத் நாளிலும் கூட சூரியனை கொண்டு வந்து தலைக்கு மேலால் நிறுத்தப்படக்கூடிய அந்த வெட்ட வெளிச்சமான கியாமத் நாளிலும் கூட என்னை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டானே, அத்தகைய துரதிருஷ்டசாலி மீது வயல் என்ற நரகம் உண்டாகட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். அதிர்ந்து போனார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. பெண்களிலே அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செய்த ஒரு பெண்மணி யார் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அறிவு மங்கை, அக்கால சஹாபியா பெண்மணிகளிலே அறிவு சிறந்தவர்களாக இருந்தவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் இதை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டு, என்ன நாம் ஒரு தகவலை சொன்னோம், ரசூலுல்லாஹ் யாரையும் சபிக்கிறார்களே என்று பதட்டப்பட்டவர்களாக, ஒமல்லில் யராக்கி யௌமல் கியாமத்தி யா ரசூலல்லாஹ், அந்த வெட்ட வெளிச்சமான கியாமத் நாளிலும் கூட உங்களை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்களே, அத்தகைய துரதிருஷ்டசாலி யார் யா ரசூலல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். இது கேட்டதும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது பகீல், கஞ்சன் என்னை பார்க்க மாட்டான் என்பதாக சொன்னார். இதோடு முடிந்து விட்டது. அவர்கள் கேள்வி சொன்னார்கள், அவர்கள் அதுக்கு கேள்வி கேட்டார்கள், அவர் பதில் பகீல் என்று சொன்னார்கள். முடிந்து பகீல், கஞ்சன் என்னை பார்க்க மாட்டான். கஞ்சன் என்று சொன்னால் நாம் என்ன நினைத்திருக்கிறோம், காசு இல்லாதவன், பொருளை கொடுக்காதவன், பொருளை செலவழிக்காதவனை பார்த்தான் கஞ்சன் என்று சொல்வார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அறிவு மங்கையான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகீல், கஞ்சன் என்று சொல்லுகிறார்களே, அது இந்த கஞ்சன் கிடையாது. காசு இயக்கூடிய அந்த கஞ்சனை குறித்து அவர்கள் சொல்லவில்லை, வேறு யாரையோ சொல்லுகிறார்கள். யார் என்று கேட்க வேண்டும் என்று அதீத கலைகளிலே தேட்டமடையும் அன்னை இந்த பெருமாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு கேள்வி கலையை தொடுக்கிறார்கள். ஒமல்லில் பகீல் யா ரசூலல்லாஹ், இந்த பகீல் யார், அந்த கஞ்சன் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா சமிஅ இஸ்மிஹி ஃபலம் யுஸல்லி அலைஹி, என்னுடைய திருநாமம் கேட்டும் எவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சன். அந்த கஞ்சன் நாளை வெட்ட வெளிச்சமான அந்த நிலையிலும் கூட
அந்த நாளிலும் கூட என்னை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டான். அவனுக்கு வயல் என்ற நரகங்களை உண்டாகட்டுமாக என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமைத்திருக்கிறார். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்களை கேட்டால், பேர்நாமத்தை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லணும். அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விசேஷ தினம், பெருநாள், ஏழைகளுக்கு பெருநாளாகவும் வெளியூர்களுக்கு ஹஜ்ஜாகவும் இருக்கக்கூடிய இந்த நாள். இந்த நாளிலே அதிகம் ஸலவாத்துக்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸலவாத்து ஓதுவதனால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர்கிறது என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டாம். நம்முடைய அந்தஸ்துகள், நம்முடைய பாவங்கள் கழிகின்றது, அந்தஸ்துகள் தரஜாக்கள் உயர்கிறது. ஒரு தடவை ஸலவாத்து சொன்னால் 10 தரஜாக்கள் உயர்கின்றது என்பது ஹதீஸினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்நாமத்தை கேட்டால் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற இந்த நல்ல பழக்கத்தை இந்த ஜும்மாவுடைய உபதேசமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அத்தனை துறைகளிலும் வழிகாட்டி இருக்கிறார்கள். நான் முன்னர் சொன்னது போன்று உஸ்வத்துல் ஹஸனாவாக அழகிய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீகை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. மேலும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அறிவிப்புப்படி ஹதீஸ் ஷரீஃப்களிலே கியாமத் நாளினுடைய அடையாளங்களை குறித்து அவர்கள் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 23 கிதாபுகளிலே அந்த கியாமத் நாளினுடைய அடையாளங்களை சிதறி கிடைக்கின்றது. அங்கே கியாமத் நாள் அவ்வளோ சமயங்களிலே சஹாபா பெருமக்களுக்கு அவர்கள் அறிவித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த கியாமத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் ஒன்று போல தொகுத்து 200க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கியாமத் நாளுடைய அந்த அடையாளங்களை 200க்கும் மேற்பட்ட அந்த அடையாளங்களை ஒரு நூலாக தொகுத்து கியாமத் நாளின் உண்மைகள் என்ற பெயரிலே ஒரு நூல் பொழுது வெளிவந்திருக்கின்றது. இந்த நூல் கிட்டத்தட்ட 23க்கும் மேற்பட்ட அரபி நூல்களை ஆய்வு செய்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள். இந்த நூலில் அடையாளங்கள் வரிசைப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நூல் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்க வேண்டிய அவசியமான ஒரு நூல். ஒரு நாள் தினத்துக்கு நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் குத்பா ஓதிக் கொண்டிருந்தார். இப்போ அந்த நேரத்திலே ஒரு சஹாபி உள்ளே வேகமாக வந்தார். உள்ளே வந்தவர் நேராக நின்று கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதஸா யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுது வரும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். ஜும்மாவுடைய நாளிலே இமாம் மிம்பரிலே ஏறி விடுவாரேயானால் அதாவது அவர் பேசக்கூடாது. பக்கத்தில் உள்ளவரை பார்த்து பேசிக் கொண்டிருப்பவரை பார்த்து பேசாதே என்று சொன்னாலும் நீ உன்னுடைய ஜும்மாவை இழந்து விட்டாய், பலனை இழந்து விட்டாய் என்பது ஹதீஸுடைய கருத்தாகிறது. அத்தகைய சென்சிட்டிவான ஒரு நேரம். அந்த நேரத்திலே ஒரு அரபி காட்டரபி வருகிறார். நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்கிறார். எல்லா சஹாபாக்களும் மௌனித்த நிலையிலே, அமைதியான நிலையிலே இருக்கின்ற நிலையில் மதஸா யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுது வரும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு பதில் சொல்லவில்லை. குதுபாவெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் கேள்வி கேட்டவர் யார்? அவர் எழுந்திருந்தார். என்ன கேள்வி கேட்டீர்? கியாமத் நாள் எப்பொழுது வரும் யா ரசூலல்லாஹ். அவ்வளவு அவசரமா கேட்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதங்களுக்கு பங்கம் விளைவிக்கப்படுமையானால் நீங்கள் கியாமத் நாளை எதிர்வார்கள் என்று சொன்னார்கள். அமானிதங்களுக்கு பங்கம் என்பது என்ன என்ன யார சொல்லலாம்? அடுத்த கேள்வி கேட்கிறார். சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்களிடத்திலே தலைமை பதவியை ஒப்படைத்தால் நீங்கள் கியாமத் நாளை எதிர்வார்கள். அந்த நாள் வந்து விடுமையானால் நிச்சயமாக உலகம் அழிந்துவிடும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்காங்க. நாள் மிக சமீபத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நாம் எலெக்ஷனிலே தேர்தலிலே ஓட்டு போட்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் யார் வருகிறார்கள் என்று நமக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய வெளிச்சமாக இருக்கிறது. ஆட்சி தரக்கூடிய மகனாக இருந்து கொண்டிருக்கின்றார். நல்ல ஆட்சி வளர்வதற்காக நாம் எல்லோரும் துவா செய்வோம். இந்த மஸ்ஜிதுடைய பெயரை பார்த்தால் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த அக்ஸா பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அங்கே எத்தனை பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், அவர்கள் அங்கே வீடிலிருந்து, சோரிலிருந்து, நாடிலிருந்து அவர்கள் தெருக்களிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படவில்லை. அந்த நிலையிலும் கூட நாம் இந்த மஸ்ஜித் அக்ஸாவில் இருந்து அந்த மஸ்ஜித் அக்ஸாவிலே தவிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டியும் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அத்தகைய நல்ல உள்ளங்களை கொண்டவர்களாக நம்மை ஆக்கியவர் புரிவாராக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழாதவங்க சுன்னத் தொழுதுக்கிறதா சாப்பிடும்.